கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்போது கர்த்தருக்கு பெரிய கிருபைக்காக நடிச்சிருக்கிறேன். வெளியே ஏசப்பானைக்கு வீட்டு வந்த பண்டிகை. ஆமா, அவங்க வீட்டு வந்த 2000 வருஷம் வீட்டு வந்தாலும் ஆனால் ஆண்டவர் அவருடைய நிறைவுனால நம்ம கொண்டாடிட்டு வரோம். இன்னைக்கு வீட்டு வந்த பண்டிகை அதனால பார்க்கும்போது யோவான் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல பார்த்தோம்னா யோவான் 20:11 மரியாள் கல்லறையிலிருந்தே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தால், அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டு இருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவனாய் பக்தர்களால் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனும் உட்கார்ந்து இருக்கிறதை கண்டார். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயை ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றார்கள். அவர்களே நம்ம மரியாதையும் மற்ற மரியாதையும் எடுத்துறாங்க வாராங்க. 11ஆம் வசனத்துல கல்லறைக்கு வெளியே நின்று எடுத்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. ஏசப்பா உள்ள இல்லை. அதுல அவர்கள் துணிகள் வசனம் ஒரு அதிக வசனம் போட்டிருக்கு. இந்த 7ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றி இருந்த சீலை மற்ற சீலைகளை வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறதை கண்டார்கள். முந்தி கல்லறைக்கு வந்த மற்ற சீசரும் அப்படியே உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தார்கள். துணியை அவர் மூடி இந்த துணியை சுருட்டி வச்சிருந்த துணியெல்லாம் ஒரு மார்க்கு ஒரு துணி கையில சுத்தி இருந்த துணி மட்டும் எடுத்து சுருட்டி தனியா ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. தேசம் வச்சுட்டு எங்க உயிரோடு எழுப்பிட்டாங்க. தூதர்கள் அவங்க போயிட்டாங்க, எழுப்பி வச்சாங்க இல்லையே. அப்போ வாசல்ல தூதர்கள் 2 தேவ தூதர்கள் அங்க காவல் காத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ மரியாள் கல்லறைக்கு வெளியே நின்று அழுதுகிட்டே இருக்கிறாங்க. மரியாள் கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார்கள். அழுது கொண்டிருக்கையே அவள் குனிந்து கல்லறைக்குள்ள பார்க்கும்போது இயேசு சரீரம் வைக்கப்படுகிற இந்த இடத்துல வெள்ளுடை தரித்தவர்களா 2 தூதர்கள் தலைமாட்டில இருக்கிறாங்க. ஒரு தலைமாட்டிலையும் கால்மாட்டிலையும் ஒரு மனமாக உட்கார்ந்து இருக்க கண்டார். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீ ஏன் அழுகிறாய் அப்படின்னு தூதர்கள் கேட்காங்க, தேவ தூதர்கள். அதுக்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவர் வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்று அழுகிறாங்க. அப்போ மரியாதை அங்க அழுகுறாங்க. தேவதூதர்கள் என்னன்னு கேட்க, என் ஆண்டவரை வச்சிருந்த இடத்துல அந்த எட்டு போயிட்டாங்க அப்படின்னு அவ உயிர்த்து இசப்ப வந்துதான் தெரியாததே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ மரியாதை பகுதியில் அப்படியே அழுதுட்டு இருக்கும்போது அங்கே 14ஆம் வசனத்துல இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிக்கிறதை கண்டால், ஆனாலும் அவர் இயேசு என்று அறியாது இருந்தார். இயேசு நிக்காங்க, ஆனா மரியாதைக்கு தெரியல. அவங்க கூட நிறைய மரியாதை உண்டு. அப்போ அவங்களுக்கு என்ன தெரியல. அப்போ சொல்றா, இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டால், ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாது இருந்தார். அப்போ இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயை ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அதை பார்த்து கேட்கிறாங்க. அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் நினைச்சுவேன் அவரை எடுத்துக்கொள்வேன் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப நீ எடுத்துட்டு போனது உண்டா, நீங்க அவரை எடுத்து போனீங்க என்ன அந்த இடத்துல எனக்கு சொல்லுங்க அப்படின்னு அவர் அழுகிறா. ரொம்ப ஏன் கேட்கிறா. இயேசு மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கா. எல்லாருமே பாசம் தான். இயேசு அந்த பாசம் தான். நம்மள தேடி ரட்சித்தார்ல, அப்போ நம்ம பாசம் வைக்கணுமா இல்லையா? நம்ம பாசம் வைக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நினைப்பாரு. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, பிள்ளைங்கள் மேல ரொம்ப ரொம்ப உணிஞ்சிற பிள்ளைகள் மேல இயேசுப்பா ரொம்ப சிநேகிக்கிற பிள்ளைகளை சிநேகிதன் அப்படிங்கிறாரு, சகோதரங்கிறாரு, அப்பாங்கிறாரு, நிறைய சொல்லுவாரு பிள்ளைகளை. அதனால அவங்க இந்த ஊழியக்காரங்க என்னுடைய சிநேகிதன் அப்படிங்கிறாரு, என்னுடைய சகோதரன் இருப்பாரு. அதே தாயும் தகப்பனுமா இருக்காங்க அப்படிங்கிறாரு. தாயும் என்னுடைய சகோதரன் சகோதரியா இருக்கான்னு சொல்லுவாங்க. என்னுடைய சித்தத்தை செய்கிறவங்க என்னுடைய தாய் அப்படிம்பாங்க. நம்ம ஒரு இது அவங்க தாய் உங்க அம்மா தேடி இருக்காங்கன்னா என்னுடைய சித்தத்தை செய்யறவங்க தான் என்னுடைய சகோதரி தாய்மான்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஆண்டவர் எல்லாருமே அவ்வளவு ஒரு அன்பு வச்சிருக்காரு, அவ்வளவு ஒரு உரிமை வச்சிருக்காரு ஆண்டவர். அதனால அவர் உரிமைக்கு பாத்திரமானவர். என்னடா நம்ம மேல அவருடைய பிள்ளைங்கள்ல அவர் மேல பாசம் இருக்குல்ல, அது பாசம் இருக்கும். ஆனா மரியாதை தேடி போறாங்க. மரியாதை தேடி போகும்போது அங்க கல்லறையில இல்லைன்னு ரொம்ப அழுகுறாங்க. அவங்களுக்கு. அப்போ இயேசுவே நிக்காங்க. ஏசப்பதையா நிக்கிறா. அழுது கேட்க தோட்டக்காரன் நினைச்சு கேட்கிறா. நான் ஏமா அழுகுறாங்கன்னு கேட்கிறாரு. இயேசு அவளை நோக்கி அவளை பார்த்து, ஸ்திரீயை ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் எண்ணி, ஐயா நீர் அப்ப எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு
சொல்லும், நான் போய் அவரை எழுச்சுறேன் எடுத்துக்கொள்றேன் என்கிறார். இயேசுவை நோக்கி மரியாளே என்றார். இயேசுக்கு தெரியும் மரியாதை வந்திருக்காங்க, ஆனா அவங்களுக்கு தெரியல அவங்க அப்படி வீட்டுல வந்து நிற்காங்கல்ல, அந்த அவங்க அழகா இருந்திருப்பாங்க, சூப்பரா இருந்திருப்பாங்கல்ல. இயேசுவை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரகுனி என்றார். அதுக்கு போதுகிறேன் என்று அர்த்தமா. இயேசு அவளை நோக்கி என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவிடத்துக்கு நினைச்சுக்கிறேன் போகல, நீ என் சகோதரத்தில் போய் என்ன செய், நான் என் பிதாவிடத்தில் உங்கள் பிதாவிடத்துக்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் போகிறேன் என்று அவர்களுக்கு நீ என்ன செய்ய சொல்லு அப்படின்னு சொல்றாரு. எல்லாத்தையும் போய் சொல்லு அப்படின்னு அந்த சொல்றாரு. அவன் உடனே கரெக்ட் பண்றான். முதலில் மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர்கள் தன்னுடனே சொன்னதையும் சீசருக்கு செஞ்சா அறிவிக்கிறான். மரியாதை முதல் பார்த்துட்டா, மகளினா மரியாதை பார்த்துட்டா. நம்ம மார்க்லையும் பார்க்கறோம்ல, மகளினா மரியாதை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கிறோம். ஆண்டவர் அவ்வளவுதான் பார்த்து பேசுறாங்க, அது இடங்களையும் போடுறது. அவன் ஆண்டவரை பார்த்தோன்னே போய் சொல்லு, நான் வந்துட்டேன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே மரியாதை சீசருக்கு சொல்றாங்க. 19 வாரத்தின் முதலாம் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்கிறாங்க. சீசர்கள் நினைச்சாங்க, யூதருக்கு பயப்படுறாங்க. இதனால வரைக்கும் ஏசப்பா கூட இருந்தாங்க, அவங்க யாருக்கும் பயந்து நடக்கல, ஏசப்பா இருக்காங்க அப்படின்னு ஒரு தைரியம். அப்போ ஆண்டவர் மறைச்சிட்டாருன்னு சொன்ன உடனே அவங்க யூதர்களுக்கு பயந்து கதவு பூட்டிட்டு உள்ள இருந்து அவங்க பயந்து போய் கிடக்குறாங்க. அப்ப ஏசப்பா அவங்க நேர சீசர்ல தெரியும் போறாங்க. போய் என்ன சொல்றாரு கேட்டா, கதவு பூட்டி இருக்கு, 19ஆம் வசனத்துல கதவு பூட்டி இருக்கு, ஆனாலும் இயேசு அவன் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு, உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொன்னாரு. அப்ப எப்படி இருக்கும், அந்த பூட்டி இருக்கு கதவை திறக்கவே இல்லை, கட்டவும் இல்லை, அப்படியே வீட்டுக்கு வந்துச்சாங்க ஏசப்பா. அப்படியே ஏசப்பா உள்ள உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அவளுக்கு எப்படி பாருங்க விரோதாசனம். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளை விழாவிலும் அவர்களுக்கு காண்பித்தார். சீசர்களுக்கு அத்தனை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். அவங்க பயங்கர சந்தோஷம். அன்றே ஏசப்பா உங்க கூடயே நாங்க இருந்தோம், இப்ப தனிமையா விடப்பட்ட மாதிரி பயங்கரமான ஆண்டவரே பயந்து நடுங்கிட்டோம், இனிமே யூதர்கள் எங்களை என்ன பண்ண போறாங்கன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி பயந்துட்டாங்க ரொம்பவும். ஆனாலும் ஆண்டவர் அவங்க வீட்டுக்குள்ளேயே நேர சீசர்களுக்கு வீட்டுக்குள்ளேயே போய் பயப்படாதீங்க, உங்களுக்கு சமாதானம் அப்படிங்கிறாரு, சமாதானத்தை கொடுக்குறாரு, பயப்படக்கூடாது அப்படின்னு. அதனால அவங்க என்ன செய்யல, அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அவங்க இப்படி சொல்லி எல்லா காயத்தையும் காமிக்கிறாங்க. கர்த்தரை கண்ட உடனே அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இயேசுவா 21 இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி 22 அன்று சொல்றாரு. அவங்க பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்றாங்க. சொல்றாங்க 12 பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவங்களுக்கு பலன் வரை கிடைக்கும். பரிசுத்த ஆவியானவர் இருந்தாலும் பலன் கிடைக்கும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள ஆண்டவர் சந்திச்சாலும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். என்னடா எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல 30 போட்டுட்டு பரிசுத்த ஆவியானவர் மீட்கப்படும் நாளுக்கு என்று கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு மீட்கப்படும் நாளுக்குன்னு சொல்லி கொடுக்கறது. இந்த மீட்கப்படும் நாளுக்கு நம்ம என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அன்னைக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தாராரு. அது பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போவார். அவரு பொதிச்சு பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறவரும் பரிசுத்த ஆவியானவர் தான். அப்போ ஆண்டவர் முதல்ல சீசருக்கு சமாதானம் பயப்படாதீங்கன்னு சொல்றாரு. 2வது என்ன சொல்றாருன்னா 21 இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, இதான் என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்றார். பரிசுத்த ஆவியை நீங்க நினைச்சீங்க ஊதுனார், ஊதி நீங்க பரிசுத்த ஆவியினரை பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லி ஏசப்பா ஊதி பரிசுத்த ஆவியினர் கையில கொடுக்குறார். ஆவியான ஒரு வழி நடத்தல் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு. இன்னைக்கு அநேக பிள்ளைகள் பரிசுத்த ஆவியினர் பெற்றுக்கொள்ள மனம் இல்லாம இருக்காங்க. பரிசுத்த ஆவியினர் பெற்றுக்கொள்ளும் போது அவர் அநேக காரியங்களை குறித்து நமக்கு வெளிப்படுத்துவார். பரிசுத்த ஆவியினர் குறித்து வரும்போது நீ சத்தியத்தை குறித்தும் நீதி குறித்தும் பாவத்தை குறித்தும் கண்டித்து போதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நமக்கு பரிசுத்த ஆவியினர் நமக்குள்ள இருந்தாருன்னா பாவத்தை குறித்து கண்டிச்சு போதிப்பாரு, நீதியை குறிச்சு கண்டித்து போதிப்பாரு, ஞானத்திற்கு குறிச்சு கண்டித்து போதிப்பாரு. நமக்கு ஒவ்வொரு காரியத்தையும் நமக்கு அந்த உணர்வுடைய வைப்பாரு. அப்போ இன்னைக்கு பரிசுத்த ஆவியினர் பெற்றுக்கொள்ளல நீ ஆயத்திற்கு குறிச்சு பேசினாலும் சரிதான், பரலோக ராஜ்யத்தை குறிச்சு பேசினாலும் சரிதான், அவங்களுக்கு அது
சும்மா ஊழியக்காரங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் போவாங்க. நியாய தீர்ப்பை குறிச்சுலாம் யாருக்குமே தெரியல, பரலோக ராஜ்யத்தை குறித்தே தெரியல. நம்ம எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்கு போயிருவாங்க. பரலோக ராஜ்யத்துல எப்படி இருக்கும்? பரலோக ராஜ்யத்துல அழகா இருக்கும், சூப்பரா இருக்கும். அது பைபிள் வாசல் வெளிப்படுத்தல் போடுறது, பொண்ணு நாளைக்கு ரோடு இருக்குன்னு போடுறது, பொண்ணு வைரம் சுனீரம் மரகதம் வைடூரியம் எல்லாம் பதிக்கப்பட்டிருக்கும். எல்லாம் அழகா வச்சிருப்பாங்களா ஏசப்பா. அது வீட்டு தான் நம்ம கட்ட போயிருக்காங்க. அங்கதான் நம்ம இருக்க போறோம். சூப்பரான இடத்துல தான் இருக்க போறோம். நல்ல கனிகள் நிறைஞ்ச தோட்டங்கள் இருக்கும் பெருசா. அங்க பரலோகத்துக்கு எல்லாரும் போன உடனே அதுதான் அந்த கையில போறது. நீங்க நல்ல பார்க் மாதிரி சுத்தம் பாரு, நல்லா இருக்கும். அங்க நமக்கு சூப்பரா வச்சிருப்பாரு ஆண்டவர். அதனால இந்த உலக பாடுகள் பெரிய பாடுகளே கிடையாது, இது ஒரு பாடே கிடையாது. ஆனா நமக்கு நம்ம செய்யறோம், ஆண்டவருக்கு மட்டும் ஊழியம் செய்யணும். நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் ஆண்டரை பத்தி சொல்லணும், அவங்கள ஆண்டருக்காக வழி நடத்தணும். வேற ஒண்ணும் இல்லை. ஆண்டருக்கு பயப்படுற பயம் இருக்கணும். அதான் அந்த பிதாவே என் ஆவி உங்களுக்கு கருத்துல ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு இப்படி கருத்துல ஒப்பு கொடுக்குறேன்னு அவர் நான் மெசேஜ் அவங்ககிட்ட கேட்கும்போது அவைய ஒப்பு கொடுக்குறேன்னு அவர் சொல்றாரு. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா சுவாசு ரெடியா நிற்பான், அவன் எனக்காக குழப்பிட்டே நிற்பான். அதனால பிதாவே உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்பு கொடுக்குறேன், ஆண்டவர் புரிஞ்சுக்கணும், பிசாசு தொட்டக்கூடாதுன்ட்டு அவன் அழகா சொல்றாங்க. அப்போ நம்மளும் ஆண்டவரே என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்குறேன், பாதுகாத்துக்கொள்ளுங்க அப்படி சொல்லும் போது அவங்க ஒரு நாள் வரணும் வந்தாலும் டக்குன்னு அவங்க நம்ம இருப்போம். பாதுகாத்து ஒருத்தர் யாரையும் விட மாட்டோம். அப்படிதான் கையில கொடுத்ததை ஏசப்பா கையில கொடுத்ததை ஏசப்பா விடலாம் மாட்டாரு. கடைசி காலத்துக்கு மீறிய தந்ததை கடைசி காலத்துல அவங்க பின்பற்ற கட்டி எழுப்பி கூட்டிட்டு போயிட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்க உயிர்த்த நாளை நம்ம கொண்டாடுறோம். நமக்காக உயிரோடு எழுப்பி வந்தாங்க ஏசப்பா. மரியாள் தேடுவாங்கிறது அவருக்கு தெரியும். முதல்ல நான் மரியாள் தேடுறேன், அழுதுகிட்டு இருக்கிற பிள்ளைகளை காண்றவர் நினைச்சாரு. அந்த இடத்துல காட்சி கொடுக்குறாரு. நீங்க எந்த சூழ்நிலையில அழுதுகிட்டு இருந்தாலும் ஏசப்பா கையில நீங்க உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. உங்களுடைய எல்லா பாரங்களும் விலகி போயிடும், கண்ணீர் மறைஞ்சிரும், சமாதானம் தந்துருவார் ஆண்டவர், சந்தோஷத்தை தந்துருவாரு. ஒரு காலத்துல அழுகைன்னா ஒரு காலத்துல களிப்பு உண்டு. கண்டிப்பா பைபிள் வசனம் பிரகாரம் காலையில அழுகைன்னா மாலையிலே அக்களிப்பு உண்டு, களிப்பு உண்டுன்னு போடுற பைபிள்ல. ஆனா தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்க அவங்ககிட்ட ஆசீர்வாதம் பெற்றுக்கணும். நாங்க அழுதுகிட்டு இருக்கிற மரியாதை தேடி ஏசப்பா சொன்ன நீ அழாத அப்படின்னு சொல்லி அழுதுறாரு. பயந்து கொண்டு இருக்கிற சீசர்களை தேடி பயப்படாதீங்க, உங்களுக்கு சமாதானம் அண்ட சொன்னாரு. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த சீசர்களை தேடி வராங்க. மற்ற சீசர்கள் 25 மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடைய சொன்னார்கள். அதற்கு அவருடைய கைகளில் ஆணிகளானாலும் காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரல்களை நினைச்சு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் விசுவாசிக்க மாட்டேன். அது சொல்லுவாரு, தோமா சொல்லுவாரு 24 இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய தீத்துமு எண்ணப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. அப்போ இயேசப்பை பார்க்கும்போது அங்க தோமா இல்லை. ஆனா தோமா அங்க இந்த சீசர்களும் தோமா தோமாட்ட சொல்றாங்க, ஆண்டு வந்தாரு நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தோமா என்ன சொல்றாருன்னா, நான் அதுல விசுவாசிக்க மாட்டேன், நீங்க சொல்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போ சொல்ற இந்த 25 கடைசியில என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் வழியை நான் விசுவாசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ பாருங்க அவரு பாத்தீங்கன்னா அங்க வந்துருவாரு ஆண்டவர். 27 பின்பு அவர் தோமாவை நோக்கி நீ 26 மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். முதல்ல இயேசு அந்த வீட்டுக்குள்ள தோமா இல்லை. தோமா நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு நான் அவர் விழாவிலாம் கை வச்சு பார்ப்பேன் அப்பதான் நம்புவேன் அப்படின்னு சொன்னோன்னே இயேசு மறுபடியும் சீசர் இருக்கிற இடத்துல தோமா வந்திருக்கான்னு சொன்னோன்னே அங்க ஆண்டவர் வாடுறாரு. அங்க இயேசப்ப வர்றாங்க. உங்களுக்கு சமாதானம் சொல்றாரு. 26 27 பின்பு அவர் தோமாவை நோக்கி நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்றார். அவன் சொன்னது தோமா மாத்திரம் கூப்பிட்டு சொல்றாரு, என்ன செய்ய தோமாவை நோக்கி நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார்,
உன் கையை நீட்டி என் விழாவிலே போடப்ப சொன்னார்ல, தோமா சொன்னார்ல, விழாவில் நான் கையை வச்சு பார்ப்பேன்னு சொன்னார்ல. அதனால ஆண்டவர்னு சொல்றாரு, கையை நீட்டுறாரு, காயங்களெல்லாம் காமிக்கிறாரு. ஆனா கொஞ்சம் விழாவில் உங்க கையை வச்சு பாரு அப்படிங்கிறாரு. அவனுடைய அவிசுவாசத்தை நீக்கி போட முடியாத கர்த்தர் அந்த இடத்துல இறங்கி வராரு, அந்த தோமாவை தேடி வராரு. அந்த இடத்துல வந்து அவிசுவாசம் இருக்காத அப்படிங்கிறாரு. அவர் 28 தோமா அவருக்கு பிரயோஜனமாக என் ஆண்டவரே என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னுடனே கண்டதினாலே விசுவாசித்தாய், என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான் என்றார்கள். இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீசர்களுக்கு முன்பாக செய்தார். வேறு அற்புதம் நிறைய அன்று செஞ்சாரு. சொல்ற, நீ என்ன செய்ய, விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவங்க, நீ கண்டு விசுவாசிக்கணும்னு சொல்ற, இதை காணாம விசுவாசிக்கிறவங்க எல்லாம் பாக்கியவான்கள் அப்படிங்கிறாரு ஆண்டவர். அப்போ நம்ம எல்லாம் காணாம தான் ஆண்டவர் விசுவாசிக்கிறோம். அந்த தர்சனம் மூலமா நிறைய பேசுறாங்க, தர்சனம் மூலமா நம்ம வராங்க. ஆனா வந்து முகத்தெல்லாம் அவங்க வேற ஒருத்தங்க நம்ம கூட்டிட்டு போற மாதிரி வாகனத்தை வேகமா ஓட்டணும், முன்னெல்லாம் வாகனத்தை பிடிச்சிருவாங்க, வாங்க ஸ்பீடை ஓட்டாது அடிப்பாங்க. நிறைய காரியங்கள் ஆண்டவர் நிறைய பேசுவாங்க. எனக்கு காலையில வச்சுதான் தெரியும், இப்படி வண்டி டக்குன்னு பிடிச்சிருக்காங்க, ஸ்பீடா போவாது அப்படிங்காங்க. அப்படியே போட்டு மூஞ்சிக்கிட்டு தான் விழுந்துட்டேன் நிறைய பேருக்கு. அதுக்கப்புறம் விழுந்து பிறகு நான் ஸ்பீடா போக மாட்டேன். அப்போ ஆண்டவரும் இந்த காரியத்தை நம்ம தேடி வராது இல்லை அப்படின்னா, இந்த தோமாவை தேடி வராது பாருங்க. பேசுகளோட பார்த்தாச்சு, வீட்டுல சமாதானம் அப்படின்னா வீட்டுல வந்து வச்சு எல்லாத்தையும் கரெக்ட் பண்றாரு. அந்த தோமா வந்து நம்மள ஆவணம் கையை வச்சதான் நான் விசுவாசிப்பேன் அப்படின்னு சொன்னோன்னா, ஒரு ஆண்டவர் வந்து காயத்தெல்லாம் காமிச்சிட்டு நம்மள ஆவணை தொட்டுப்பாரு அப்படிங்கிறாரு. தொட்டு பார்த்துட்டு, நீ வந்து விசுவாசியாம இருக்காத, அவிசுவாசம் இருக்காத, விசுவாசமா இரு, கண்டு நீ விசுவாசிக்கணும்னு நினைக்கிறேன், காணாம விசுவாசிக்கிறவங்க தான் பாக்கியவான்கள் அப்படின்னு அங்க சொல்றாரு. அதனால இயேசு செய்த அற்புதங்கள் நிறையவா அங்க வந்து எழுதி முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகளும் எழுதப்பட்டு இருக்கிறது. அவரை விசுவாசிக்கணும், அவரை விசுவாசித்து அவருடைய நாமத்திலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டு இருக்குதுன்னு சொல்லி யோவான் 20ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்திருக்கோம். அதான் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்க, ஆண்டவர் மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தார், மகளிர மரியாளுக்கு தரிசனமானார், அப்புறம் சீசர்களுக்கு தரிசனமானார். அவிசுவாசமா இருந்த தோமாவுக்கு ஆண்டு வெளிப்படுத்தினார். நிறைய அற்புத அடையாளத்தை வெளிப்படுத்திருக்கிறார். வீட்டில் இருந்து அப்புறம் தான் ஆண்டு பிதாட்ட போனாங்க. நீங்களும் ஏசப்பாவை ஏற்றுக்கொடுங்க. ஏசப்பா தான் நமக்காக மரிச்சாரு, உயிர்த்திருந்தார், நம்மளை தேடி வந்து நம்மளுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். நம்ம அழுது மரியாதை அழுதுக்கு கண்ணீரை துடைக்கிறார். பயந்து இருக்கிற சீசர்களை பார்த்து சமாதானம் அப்படிங்கிறாரு. அவிசுவாசமா இருந்த அந்த தோமாவை பார்த்து, அவிசுவாசமா இருக்கிறத விசுவாசமா இரு, நீ கண்டு விசுவாசிக்கணும்னு நினைக்கிறேன், காணாம விசுவாசிக்கிறவங்க எவ்வளவு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. காணாம விசுவாசிக்கிறவங்க பாக்கியவான் அப்படிங்காங்க. அதனால நம்ம காணாம விசுவாசிக்கிறோம். தெய்வாதி தேவன், ராஜாதி ராஜன், யூத ராஜ்யம் உயிர்த்த நாள் இன்னைக்கு. கர்த்தர் எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பார், எல்லாத்தையும் ரட்சிப்பார், எல்லாத்தையும் தேடி வர்றான், எல்லாத்துக்கும் அவருடைய சமாதானம், மீட்பின் சமாதானத்தை தருவார். கண்களை முடிச்சு வீப்போம். என் அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. இந்த நாளிலும் தகப்பனே, வீட்டில் இந்த பண்டிகை கொண்டாட தேவனுடைய பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நீ நல்ல ஒரு ஆண்டவரே, நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. ஒரு ஷதர வரிகவா ஆண்டவரே, நீங்க எவ்வளவு அழகா நீங்க எங்கிட்ட பேசுனீங்கப்பா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. சீசர்கள் போகும்போது கூட தகப்பனே அவங்க ஏசப்பா உண்மை பார்க்கல, ஆனா அழுது கொண்டு இந்த மரியாளுக்கு நீ வெளிப்பட்டீரப்பா. தேவ தூதர் வந்து அழாதீங்கன்னு சொல்லி ஆண்டவரே எல்லாத்தையும் காமிச்சு அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற ஆண்டவரே தகப்பனே நற்செய்தியை ஆண்டவரே தேவ தூதர்கள் ஆண்டவரே மகிழா மரியாளுக்கு சொன்னது போல அவங்க அழுதுகிட்டே போகும்போது ஏசப்பாவே வெளிப்பட்டாங்க. இந்த தூதர்கள் வெளிப்படுறாங்க, ரெண்டாவது ஏசப்பா வெளிப்படுறாங்க. ஆண்டவரே தேவ சீசர்கிட்ட போய் சொல்லும்போது சீசர் கூட கேட்க மாட்டேங்க, ஏசப்பாவே போறாங்க, அங்க சமாதானத்தை கொடுக்குறாங்க, அவிசுவாசத்தை போக்குறாங்க, அற்புதங்களை செய்யறாங்க. உனக்கு நன்றி சொல்றேன் ஏசப்பா. என்னைக்கு நீங்க ஜீவனுள்ள தேவனையா, நீங்க உயிரோடு இருக்கிறீங்க, உனக்கு நன்றி சொல்றேன் ஏசப்பா. உங்களுடைய வார்த்தையை கொடுக்க தேவனுடைய பெரிய கிருபைக்காக நன்றி ஏசப்பா.
வார்த்தையை அறியும்படி, வேதத்தின் வசனங்களை அறிந்து கொள்ளும்படி எங்கள் மனக்கண்களை திறந்திருக்கிறீங்க. உமக்கு நன்றி சொல்றேன் ஏசப்பா. தொடர்ந்து பொறுப்பெடுத்து நடத்து கர்த்தர் பயப்படும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆத்மாவே கர்த்தரை சோதரி, முழு சாமத்தை சோதரி. ஆத்மாவே கர்த்தரை சோதரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை